கிராமத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் காவ்யா. அவளின் கனவு பெரிய நகரத்திற்கு சென்று படித்து நல்ல வேலை பெற வேண்டும் என்பதுதான். அந்த கனவுக்காகவே அவள் முதல் முறையாக தனது கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தாள். கல்லூரி சேர்க்கை முடிந்த பிறகு அருகில் இருந்த ஒரு பெண்கள் ஹாஸ்டலில் தங்க முடிவு செய்தாள். அந்த ஹாஸ்டல் பழைய கட்டிடம். வெளியில் பார்த்தால் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே ஒரு விதமான அமைதியற்ற உணர்வு இருந்தது. முதல் நாளே காவ்யாவுக்கு தனி அறை கிடைத்தது. அறைக்குள் நுழைந்தவுடன் அவள் சுற்றி பார்த்தாள். சிறிய படுக்கை, பழைய மர அலமாரி, சுவரில் ஓரளவு கீறல்கள், மூலையில் பெரிய கண்ணாடி. சரிதான் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள். சோர்வாக இருந்ததால் குளிக்கச் சென்றாள். குளித்து முடித்து வெளியே வந்து கண்ணாடி முன் நின்றாள். கண்ணாடி முழுவதும் நீராவி படிந்து இருந்தது. காவ்யா மெதுவாக கையை வைத்து அதை துடைத்தாள். அவள் முகம் தெளிவாக தெரிந்த அந்த நொடியே அவள் இதயம் நின்றது போல ஆனது. கண்ணாடியில் தெரிந்தது அவள் முகம் இல்லை. அதற்கு பதிலாக வெள்ளையாக சிதைந்த முகம், கருப்பு கண்கள், இரத்தம் வழியும் உதடுகள் கொண்ட வேறு யாரோ அவளை பார்த்து கொண்டிருந்தது. பயத்தில் பின்னால் தள்ளி நின்றாள் காவ்யா. சில வினாடிகள் கழித்து மீண்டும் பயத்துடன் கண்ணாடியை துடைத்தாள். இந்த முறை அவளுடைய முகம்தான் இருந்தது. எனக்கு தோணிருக்கும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அவள் அறைக்குள் சென்று வெளியிலிருந்து வாங்கி வந்த ஆப்பிளை வெட்டி சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் மனதில் இருந்த பயம் அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. கவனிக்காமல் கத்தி அவளது விரலை ஆழமாக வெட்டியது. என்று வலியால் கையை பிடித்துக் கொண்டாள். இரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. அவள் உடனே கழிவறைக்கு சென்று கையை கழுவி கட்டு போட்டாள். அதற்கு பிறகு விளக்கை அணைத்து படுக்கையில் படுத்துக் கொண்டாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. அந்த ஹோஸ்டலின் அமைதி மிகவும் விசித்திரமாக இருந்தது. இரவு 2 மணி. திடீரென்று யாரோ அவளது கையை தொடுவது போல உணர்ந்தாள். மெதுவாக கண்களை திறந்தாள் காவ்யா. அவளது கை கட்டிலுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. கட்டிலின் கீழே ஒரு கருப்பு உருவம் குனிந்து இருந்தது. அது மனித உருவம் போல இருந்தாலும் முழுவதும் இருளால் மூடப்பட்டிருந்தது. அந்த உருவம் அவளது கையில் இருந்த காயத்திலிருந்து வரும் இரத்தத்தை நக்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த காவ்யாவின் உடல் முழுவதும் நடுங்கியது. காவ்யா கத்திக்கொண்டு உடனே விளக்கை போட்டாள். விளக்கு எரிந்ததும் அங்கே யாரும் இல்லை. கட்டிலின் கீழ் வெறும் இருள் மட்டும். ஆனால் அவளது கையில் ஈரமான உணர்வு இன்னும் இருந்தது. அந்த இரவு முழுவதும் காவ்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் கல்லூரிக்கு சென்றாள். அங்கே அவளது தோழியிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். அதை கேட்ட தோழியின் முகம் மாறியது. நீ தங்கியிருக்கிற ஹோஸ்டல் பற்றி உனக்கு தெரியாதா என்று மெதுவாக கேட்டாள். காவ்யா குழப்பமாக பார்த்தாள். அவள் தோழி மெதுவாக சொல்ல ஆரம்பித்தாள். சில வருடங்களுக்கு முன் விடுமுறை நேரத்தில் ஒரு பெண் அந்த ஹோஸ்டலில் இருந்திருக்கிறாள். எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சு
தெரியாம அவளை உள்ளே பூட்டிவிட்டாங்க. காவியாவின் முகம் வெண்மையாக மாறியது. விடுமுறை முடிந்து ஹோஸ்டல் திறந்தப்போ அந்த பெண் அறைக்குள்ள இறந்து கிடந்தாளாம். அதை கேட்டவுடன் காவியாவின் உடம்பு முழுவதும் குளிர்ந்தது. அந்த இரவு காவியா மீண்டும் தனது அறையில் தனியாக இருந்தாள். தூங்காமல் அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்போது டக் 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 யாரோ கதவை மெதுவாக தட்டும் சத்தம் கேட்டது. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்கள் தயங்கிய பிறகு மெதுவாக கதவை திறந்தாள். வெளியில் யாரும் இல்லை. ஆனால் பால்கனியில் யாரோ திரும்பி உட்கார்ந்திருந்தார்கள். நீண்ட முடி, அசையாத உடல். யாரு என்று நடுங்கிய குரலில் கேட்டாள் காவ்யா. பதிலில்லை. அவள் மெதுவாக அருகில் சென்றாள். அந்த உருவம் மெதுவாக திரும்பியது. அதை பார்த்த காவ்யா உறைந்து போனாள். அந்த உருவத்தின் முகம் பாதி சிதைந்திருந்தது. அதன் வாயில் முழுவதும் இரத்தம். அது பச்சை மாமிசத்தை கிழித்து தின்று கொண்டிருந்தது. அதன் கண்கள் நேராக காவ்யாவை பார்த்தன. பயங்கரமாக கத்தினாள் காவ்யா. அந்த உருவம் திடீரென்று மனிதரல்லாத வேகத்தில் எழுந்து பால்கனியில் இருந்து கீழே குதித்தது. காவ்யா ஓடிக்கொண்டு அறைக்குள் நுழைந்து கதவை அடைத்தாள். அந்த இரவு முழுவதும் மூலையில் அமர்ந்து அழுதபடி இருந்தாள். நாளைக்கே இந்த ஹோஸ்டலை விட்டு போயாகணும் என்று மனதில் முடிவு செய்தாள். காலை வெளிச்சம் வந்ததும் ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ஹோஸ்டலை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவள் கடைசியாக ஹோஸ்டலை விட்டு வெளியே செல்லும் போது 3வது மாடி ஜன்னலில் இருந்து யாரோ அவளை பார்த்து கொண்டிருந்தது.